கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு புதிய மாதத்தை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த 6 மாத கால அளவும் உங்களை, என்னையும், உங்களுடைய குடும்பத்தையும், என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து வந்தார், கிருபையாய் போஷித்து வந்தார், கிருபையாய் வழிநடத்தி வந்தார், முடியாதுன்னு காரியத்தெல்லாம் முடிய செய்தார். இந்த 7வது மாதத்தை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 7வது மாதத்தில் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தந்த ஆவிக்குரிய மன்னாவை நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இதில் ஒரு அழகான வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறான். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். நம்ம யாரெல்லாம் சின்ன காரியமோ பெரிய காரியமோ நீங்கள் கர்த்தரை நம்பும்போது உங்கள் வாழ்க்கையில் செழிக்க செய்வான். ஒருவேளை 6 மாதம் செழிப்பை பார்க்கலையே, 6 மாத காலமாக ஆயிட்ட, என் வாழ்க்கையில் செழிப்பு இல்லையேன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் இந்த 7வது மாதத்தில் ஒரு செழிப்பை காண செய்ய போகிறான். என் அன்பு பிள்ளைகளை, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் நாங்கள் நெற்பயிர் போடும்போது அந்த தாத்தா சொல்லுவாங்க, முத எடுத்துகிட்டு வந்து அந்த பயிரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு கிராஸ் போடுங்கம்மாங்க. நாங்கள் போட்டு அந்த நாற்றை என்ன செய்வோம், அந்த நாற்றுக்கு போடுவோம். போடும்போது அது அந்த இடம் மட்டும் அழகாக சில்வர் ரொம்ப அழகாக இருக்கும், மற்றையெல்லாம் நெருக்கமாக வந்திருக்கும். ஆனால் நாங்கள் அப்படி போட்டு செய்கிறதுனால அந்த ஆண்டில் நாங்கள் அறுவடையை செய்யும்போது அவ்வளோ ஒரு விளைச்சலை பார்க்க முடியும். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம வேதவசனம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அப்போ நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் செழிப்பை பார்க்க முடியும், நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அப்போ கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். நீங்கள் யாரெல்லாம் நீ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, ஒருவேளை 6 மாதம் ஆயிடுச்சு என் தொழிலில் நான் மேன்மையை பார்க்க முடியல, இந்த 7வது மாதம் எங்கள் தொழிலை ஆசீர்வாதத்தை தாங்கன்னு நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க. உங்கள் கைகளின் பிரயாசம், உங்கள் தொழில் எல்லாவற்றையும் கர்த்தர் வர்த்திக்க செய்வான். என் அன்பு பிள்ளைகளை, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கும் போது இந்த 7வது மாதம் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிற மாதமாக இருக்கிறது, உங்களுக்கு ஒரு அறுவடையை காண்பிக்கிற மாதமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை காணப்போகிறீங்க. தொழிலில் ஒரு செழிப்பு, விவசாயத்தில் செழிப்பு, அதே போல் வேலையில் ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் விரும்புகிற திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுகிறான், கற்பத்தின் கரியை தருகிறான். ஆண்டவர் உங்களுக்கு வீடு அறவரையாக இருக்கிறேன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் அருமையாக வீட்டை கட்டி தந்து அதை பிரதிஷ்டை பண்ணி குடும்பமாக அதில் அமர செய்வான். பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் உங்களுக்கு ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை தரப்போகிறான். 7 நாளே ஒரு பரிபூரணம். அதனால் இந்த 7வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நீங்கள் ஆண்டவரை நம்பும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை காண்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீங்க, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு செழுமையை காண்பீங்க. ஒருவேளை இதுவரையும் ஐயா என் பிள்ளை ஒரு செழிப்பு இல்லாமல் வறட்சியாக இருக்கானேன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவர் இந்த 7வது மாதத்தில் உங்கள் குடும்பத்தை செழிக்க செய்ய போகிறார், உங்கள் பிள்ளைகளுடைய வருமானத்தை செழிக்க வைக்க போகிறார். பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. ஆண்டவர் அடி எடுத்து வைக்கிற இந்த 7வது மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறான். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவா, சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பரிசுத்த உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. 7வது மாதத்தில் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஒரு செழிப்பை தாங்க, விவசாயத்தில் ஒரு செழிப்பை தாங்க, தொழிலில் ஒரு செழிப்பை தாங்க,
பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்தில் ஒரு செழிப்பை நாங்கள் பார்க்கணும் ஐயா. ஆண்டவரே, திருமண காரியங்கள் தடைபட்டு கொண்டு இருக்கிற அந்த காரியத்தில் ஒரு செழிப்பை தாங்க ராஜா. தடைகளை உடைத்து இந்த 7வது மாதத்தில் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்க போறீங்க ஐயா. கற்பை இல்லையேன்னு கலங்குற பிள்ளைகளுக்கு 7வது மாசத்துல கற்பத்தை கொடுத்து மகிழ பண்ண போறீங்க ராஜா. ஆண்டவரே, என் குடும்பத்தில் என்னாலும் பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, இரவான தூக்கம் இல்லை, பகலான தூக்கம் இல்லை, ஏன் இந்த விடியல், ஏன் இந்த அடையல் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகனே மகளே, நீ யாரா இருந்தாலும் கர்த்தரை நம்பு. உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை பார்ப்பா, ஒரு செழிப்பை காண்பா, ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.